பாலைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். பாலைஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கப் பால் எடுத்திருக்கிறேன். 1.5 கப் பாலுக்கு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கிறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கிறேன். 2 டீஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்திருக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கிறேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்திருக்கிறேன். இப்போது பாலைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஐஸ் மோல்டு எடுத்திருக்கிறேன். இந்த மோல்டில் தான் நான் பாலைஸை விட்டு நான் பண்ண போகிறேன். இப்படி மோல்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான ஸ்டீல் கப்லேயே விட்டு நீங்கள் பாலைஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் அந்த ஐஸ் ஸ்டிக் வாங்கி நடுவில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது பாலைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் நான் 1.5 கப் பாலை விடுறேன். 1.5 கப் பால் விட்டதுக்கப்புறமா அதுலேயே நான் சுகரை விட்டுக்கிறேன். இது காஞ்சிட்டு இருக்கட்டும். இது காஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம அந்த மிக்ஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ பால் அங்கே காஞ்சிட்டு இருக்குது. அப்போ நம்ம திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 2 டீஸ்பூன் மில்க் பவுடரும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரெண்டையும் ஒன்றா கலந்து அதில் கொஞ்சோண்டு நம்ம மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பால் விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக போடணும். ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக கார்ன்ஃப்ளவர் இந்த மாவு நான் யூஸ் பண்ணுறேன். மில்க் பவுடர் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் மில்க் பவுடர் உங்களுக்கு போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக போடணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பால் கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்போ சுகர் சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ சுகர் கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் பண்ணி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் அப்புறம் மில்க் பவுடர் மிக்ஸை நான் அதில் விடுறேன். இது நல்லா இப்படி கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நம்ம அந்த மிக்ஸ் விட்டுருக்கிறதுனால அது அடி பிடிக்கும். அதனால் நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம 5 மினிட்ஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாம். ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு டைம் ஆகும். மற்றபடி நம்ம குக்கிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். 5 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த ஐஸ்கிரீம் இந்த பால் ஐஸ் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப திக்னஸ் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நார்மலாக க்ரீம் இருக்கும்ல, அந்த க்ரீம் சைஸ்க்குள்ள திக்னஸ் வந்தால் போதும். இப்போ அந்த திக்னஸ் எனக்கு ஓரளவுக்கு வந்தாச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா அதில் வெனிலா எசன்ஸ் விடுறேன். அது கூடவே 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுறேன். போட்டு 1 மினிட் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இது நல்லா கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அந்த பாப்ஸ்டிக்கிள்ஸில் விட முடியும். இப்போ இது நல்லா கூல் ஆகட்டும். ஆயிடுச்சு. அந்த மிக்ஸ் கூல் ஆயிடுச்சு. பால் ஐஸ் பண்ணக்கூடிய மிக்ஸ் கூல் ஆயிடுச்சு. இதை நான் இப்படி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எதுக்குன்னா அப்போ தான் எனக்கு அந்த பாப்ஸ்டிக்கிள்ஸில் விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் இந்த இதில் விடுறேன். இப்போ நாம் ஒன்று ஒன்றா இதில் விட்டுடலாம். நான் இன்றைக்கி 6 வச்சுருக்கிறேன். 6 பாப்ஸ்டிக்கிள்ஸ் வச்சுருக்கிறேன். இதில் விடும்போது நம்ம இப்படி இந்த அளவுக்கு தான் விடணும். ஃபுல்லாக விடக்கூடாது. ஏன்னா அது மூடும்போது நமக்கு அப்புறம் கொட்டிடும், சிந்திரும். அதனால் அதை நம்ம
ஒரு 3/4 சைஸில் தான் விடணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இந்த இதில் வச்சதுக்கு அப்புறமாகவும் எனக்கு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இதை இப்படி மூடிடணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா விடுங்க. நான் மிச்சம் இருக்கிறத இன்னும் என்கிட்ட இதை விட சின்ன பாப்ஸ்டிக்கிள்ஸ் இருக்குது. நான் அதில் வந்து விட்டு வைக்க போகிறேன். என்கிட்ட இந்த மாதிரி சின்னதாக இருக்குது பாப்ஸ்டிக்கிள்ஸ். நான் அந்த சின்னதில் வந்து விட்டு வைக்க போகிறேன். இது வந்து மினிமம் வந்து 12 hours வந்து ஃப்ரீசரில் இருக்கணும். ஆனால் ஓவர் நைட் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிறது நல்லது. நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு 12 hours கழிஞ்சதுக்கு அப்புறமா ஐஸ் எப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. முந்தின நாள் நைட் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் வந்து நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ஒரு மினிமம் 12 hours வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஓவர் நைட் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அதை எப்படி ரிமூவ் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்படி தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். அதுக்கப்புறமா இதை இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்து அதில் இப்படி போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் போடக்கூடாது. ஒரு 1 minute அந்த மாதிரி போட்டு லைட்டாக அது வந்து உருகணும். உருகுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 1 செகண்ட் தான் போட்டிருந்தேன், அது ரிமூவ் ஆயிடுச்சு. பாருங்கள், ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. ரொம்ப நேரம் வந்து இப்படி வைக்கக்கூடாது. தண்ணியில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. உள்ளே போட்டுட்டு நீங்கள் உடனே வந்து அது ரிமூவ் பண்ண வந்துடும். நான் வந்து 1 செகண்ட் தான் போட்டிருந்தேன். நான் ரொம்ப நேரம் 1 minute கூட போடல. 1 செகண்ட் தான் நான் வச்சுருந்தேன் தண்ணியில். பாருங்கள், நமக்கு வீட்டிலையே சுலபமாக வந்து பால் ஐஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. வித்தின் 5 minutes வந்து நம்ம வந்து இந்த பால் ஐஸை வந்து வீட்டிலையே ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணி எடுத்துடலாம். நீங்களும் வந்து இந்த பால் ஐஸை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.